நீ தான் சொன்ன பின்னாடி வெளியே போகலான்ட்டு. பின்னாடி வெளியா வேற மலைக்கோடு போக முடியாது, மலைக்கோட சரௌண்டிங் தான் போக முடியும். அப்படியா? அதுவும் நல்லா இருக்கும். நான் ஃப்ரெண்டு கால் பண்ணேன், அவன் இடையில ஒரு நாள் போனேன். எங்கே போனான்? ஃப்ரெண்டில் வெளியே போனான்னா பேக்கோடு அவன் கால் எடுக்கல. ஆனால் ஃப்ரெண்டு வழியாக போக முடியாது. ஃப்ரெண்டு வழியாக போக முடியாது. போக முடியாதா? போக முடியாது. ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்டு ஆகுதா பின்னாடி? ஏன்னா இப்படி தெரியும்? உனக்கு தெரியாதோ? ஆகுது. எப்படி போனீங்க இங்கேருந்து? எப்படி போனீங்க இதுலேருந்து? ரைட்டு. இப்போ நம்ம கழுவந்தட்ட ரோடு, கழுவந்தட்டுக்கு மேல்புறம் ரோடு, இல்லை ரைட்டு போகணும். மேல்புறம் ஜங்ஷன். ரோடு நாலா பக்கமா தெரியும். நம்ம ரைட்டா போனா மாட்டாண்டோம். அதுக்கு இடையில ஆளோட ஜங்ஷன் ஒரு ஜங்ஷன். இதுதான் ஆளோட ரோடு. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போனா மார்த்தாண்டம் ரீச் ஆகும். இந்த ரோடு தான் போனோம், லெஃப்ட். ஆளோட ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட். அதுவும் லெஃப்ட். இந்த லெஃப்ட் ஒரு லெஃப்ட் ஏர்னா உங்களுக்கு தெரியும். சூப்பரான ஒரு மவுண்டன், சின்ன மவுண்டன் ஒரு வியூ இருக்கும். நல்லா அழகாக இருக்கும் இந்த ரோடு வர்றதுக்கு. நல்ல கிரீனரியாக இருக்கும். ஆற்றுல இருந்து வர தண்ணி எங்கே பாருங்க, அருவி மாதிரி கொட்டதில்ல, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வேணா அதில் நின்று எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். ரைட் சைடு ஒரு டெம்பிள் வேறு இருக்குது. அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே ரப்பர் தோட்டம். நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை நம்ம ரைட்டு ரைட் சைடு வியூ எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தேக்கு மரம் தான், அதுக்கே கேமரா வச்சுருக்காங்க. வியூ எல்லாம் நல்லா இருக்கும்.
ஃபுல்லா பாறையா, அந்த பக்கம் பள்ளவுமா இருக்கும். நிறைய குரங்குலாம் வரும், அப்புறம் வேற அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். க்ளோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறோம், வேற ஏதாவது வழி உண்டான்னு தெரியல போறதுக்கு. ஹலோ ஹலோ, கரெக்டா ஸ்பாட்டை ரீச் பண்ணது கால் பண்ண நீ. கரெக்டா ஸ்பாட்டை ரீச் பண்ணது நீ கால் பண்ண. நான் இப்போ மலைக்கோயில் போனா அப்போ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சித்தரால் அந்த ஆர்ச் தாண்டி இப்போ வந்திருக்கோம். கோவிட் காரணம் நம்ம இப்போ அந்த வழியாக விட மாட்டாங்க, அடைச்சி வச்சுருக்காங்க. ஆளுங்க இல்லைன்னா எத்திச்சாடி போகலாம், பட் அதோட ஒரு சூப்பர் அட்வென்ச்சரான ஒரு ரூட் இருக்குது, அந்த வழியாக நம்ம இப்போ போகும். இது ஒரு வாலிபால் கிரவுண்டு. இதில் இருந்து தான் நம்ம கரெக்டாக அந்த பாறை வழியாக மேலே ஏற போகிறோம். ஓகே வாங்க போகலாம். இந்த வழியாக நானே இதுவரை வந்ததில்லை, புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டு நாள் சொன்னால் இந்த வழியாக போகலாம் அப்படின்னு, அதை நம்பி வரோம். ஆனா இதுக்கு முன்னாடி வேற ஒரு வழியா அந்த வழியா ஒரு போயிருக்கோம். அங்க வந்து ரொம்ப இடஞ்சலா இருக்கும், வழியே இருக்காது, ஃபுல்லா புல்லு, அப்புறம் நிறைய பாம்பு இதெல்லாம் அங்கே இருக்கும். பட் இந்த ரோடு அதோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. இங்க நிறைய அட்டை இருக்கு. ஆமா, இங்க வரும்போது வழி எல்லாம் நடந்த வழி பார்த்துவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்காது. வழி மாறி போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏற முடியாது, வெக்காவி நிற்பீங்க பாறையில. கொஞ்சம் பார்த்து தான் ஏற வேண்டிய இருக்கும். ஹெல்மெட் வாங்கு. கை கொடு. பார்த்து. ரொம்ப ஸ்லிப் ஆகும் வரும்போது. நல்லா பூட்ஸ் எல்லாம் போட்டு வாங்க, நான் செப்பல்லாம் போட்டுட்டு வந்துருக்கேன். இங்க பாருங்க, இதுல எல்லாம் ஏறினா ரொம்ப ரிஸ்கா இருக்கும், சறுக்கி விட்டுரும் கீழே. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போக வேண்டியது இருக்கும். இந்த வழியா போகலாம் நமக்கு. இந்த ஸ்பாட் தான் நம்ம இப்போ ஏறி குதிக்க வேண்டிய ஸ்பாட். கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. ஹெல்மெட் என்கிட்ட குதிப்பியா? நான் குதிப்பேன். அட பாவி. ஓகே, நம்ம இப்போ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருந்தா இந்த வழியாக தான் வந்திருப்போம். இது ரோடு நல்லா இருக்கும், நடக்கிறதுக்கு என்னது இன்டர்லாக் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க கல்ல. இது நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பட் அந்த வழியாக வந்து நமக்கு கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். இந்த கோவிட் டைம்லாம் நீங்கள் அந்த வழியாக வர்றதா பெட்டர்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தாங்கன்னா வெளுத்து போடுவாங்க. நம்ம இப்போ ஏறி குதிச்சாச்சு, இந்த வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். காலையில் நீங்கள் இந்த கோவிட் முடிஞ்சதும் அது ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் நடக்கிறத வந்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு உடம்பெல்லாம் டக்குன்னு குறைஞ்சிரும். மழை தான், இனி ஒரு 10 நிமிஷம் போல் ஏற வேண்டியது இருக்கும். சூப்பராக இருக்கும், வாங்க போகலாம். இங்க உட்கார்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு. கீழே வரும்போது இதே மாதிரி பெஞ்சு மாதிரி போட்டிருக்காங்க கல்ல, சூப்பராக இருக்கும்.
நீங்கள் இங்கே உட்காந்துட்டு நிறைய வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு லக் இருந்து நிறைய அலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும். ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த இடம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக போங்க. ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டு போனாலும் நல்லா இருக்காது. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அங்கே போகலாம். நிறைய எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அரிசியாக நட்டுருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் எங்கள் ஊரில் தள்ளிக்காய் மரேன்னு சொல்லுவாங்க. உள்ள பாதாம் பருப்பு இருக்கும், குட்டியாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பாறை வழியாக தண்ணி கசிஞ்சு வந்துட்டு இருக்கு. மழை டைம்லாம் சூப்பராக தண்ணி வரும். குடிக்கிறது ஏற்ற தண்ணி தான். ரொம்ப தெளிவான பியூரிஃபைடான தண்ணி, சுத்தமான தண்ணி. மழை டைம் மேக்ஸிமம் வர பாருங்கள், அப்போ தான் வியூ எல்லாம் நல்லாயிருக்கும். வெயில் டைம் வந்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், மேலே ஏறெல்லாம் முடியாது, ரொம்ப டயர்டாகும். மேக்ஸிமம் அந்த மழை டைம், அந்த மழைக்கார் வந்துருக்கு அந்த டைம் எல்லாம் வாங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு சர்ச் வியூ எல்லாம் செம்மையாக இருக்குது. தெரியுதான்னு பாருங்க. தெரியாது. தெரியாதா? அட பாவி, எங்கேயோ இருக்கு. கேமரால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செம்மையா இருக்கு பார்க்குறதுக்கு. ஐ திங்க் திக்கரச்சியில் உள்ள சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஒரு பெரிய சர்ச் இருக்குது இந்த மாதிரி. இப்போ அந்த வழியாக தான் நம்ம ஏறி வந்துட்டு இருந்தோம். அந்த தண்ணி பாஞ்சிட்டு இருந்தோம், என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு மேலே வரும்போது இந்த மாதிரி அதை கட்டி வச்சுருந்தாங்க. தண்ணி நல்லா இருக்குன்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப பேடாக இருக்குது. கெட்டு போன தண்ணின்னு நினைக்கிறேன். பல வருஷமாக இதிலே தேங்கி நிற்கிது. பாறைனால டக்குன்னு வத்தாது தண்ணி. ஓகே, வியூ நல்லா இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேறு லெவல் வியூ. இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். சூப்பராகவே இருக்கும். யாரை பற்றியா? ஆமாம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே ஆறு ஓடுது, யாராவளா ஆறு. நிறைய சர்ச்சஸ் தெரியும். அப்புறம் எங்கே பார்த்தாலும் புகையாக தெரியும். ஃபுல்லாக அந்த பிரிக்கு ரெடி பண்ணுற இடமும், அப்புறம் கேஷ்யூநட் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஃபுல்லாக புகையாகவே இருந்துகிட்ருக்கு. செம்மையாக இருக்குது வியூ. அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக மலை தான், மேற்கு தொடர்ச்சி மலை. நம்ம இதுவரை ஸ்ட்ரைட்டாக தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ரைட் சைடு, அதுதான் நம்ம டெம்பிளுக்கு போகிற வழி. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன், நல்லா அழகாக இருக்கும் நடக்கிறதுக்கு. ஃபேமிலியெல்லாம் சில்ட்ரன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உட் மாதிரி உள்ள டிசைன்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வரப்பு இது என்ன செடியும் தெரியல, புளி எல்லாம் மாதிரி இருக்கு. வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இது அந்த ரோடோட எண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங் வந்தது உங்களுக்கு ஒரு ஆலமரம் தெரியும் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப நிழலாக இருக்குது. வெயில் டைமில் இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உட்கார்றதுக்கு நிறைய சேர் மாதிரி இருக்குது, கல்லில் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை உட்காந்து சாப்பிட்றதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம். இந்த பாறைகள்லாம் பாருங்களேன், குகை மாதிரி இருக்குது. ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போனால் செல்லடி கூடலாம் இருக்குது. நமக்கு செல்லடிக்கு செட் ஆகாது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப குளிராக இருக்குது. பார்த்து உட்காருங்க, பாம்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. செம்மையாக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு உள்ளாடி. லாஸ்ட்டாக நம்ம ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். வாங்க, மேலே ஜெயின் டெம்பிள் இருக்குது. அது வந்து மார்த்தாண்டவர்மா பீரியடில் கட்டினது இந்த கோயில். நல்லா சூப்பராகவே இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த எண்டு, இந்த பாறையோட அந்த லாஸ்ட் எண்டில் இருக்குது ஜெயின் டெம்பிள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்ட்ஸ் மாதிரிலாம் குகை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது நேச்சுரலாகவே இது ஃபார்ம் ஆனது. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது பாருங்களா, வேற லெவலில் இருக்குது. வாங்க, செம்ம வியூ உள்ளாடி. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு உள்ள நடக்கிறதுக்கு. நம்ம அந்த கோயிலோட தொட்டு தான் நிற்கிறோம். இதுக்கு மேலே தான் கோயில் இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு வழி இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நடக்கிறதுக்குலாம் வேறு லெவலாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி கசிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. அது நேச்சுரலான சுத்தமான தண்ணி. பட் மழை டைமில் இதோட அதிகமாக வரும், அப்போ நல்லா இருக்கும், குடிக்கலாம். இப்போ குடிக்க முடியாது, இப்போ மழை இல்லை. ஓகே, வாங்க டெம்பிளோட வியூவுக்கு போகலாம். இப்போ படி போட்டிருக்காங்க.
பாருங்களா, ஃபுல்லா கல்லுல செதுக்கி இருக்காங்க. புத்தர் மாதிரி உள்ள சிலை எல்லாம் இருக்கு நிறைய. தெரியுதான்னு தெரியல, பட் பாருங்க. வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராகவே இருக்கு. இந்த பில்லரை பாருங்களா, எவ்வளோ அழகாக அந்த காலத்திலே செதுக்கி இருக்காங்கன்னு. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த பில்லர் தான் இதே தாங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேலே அந்த கோயில ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. பாருங்களா, இந்த டெக்ஸ்சர் எல்லாம் எப்படி இருக்குது. நேச்சுரலாகவே இப்படியே இருக்கு. சூப்பராக இருக்கு. இதுதான் அந்த கோயிலோட ஏதோ ஒரு பகுதின்னு நினைக்கிறேன். உள்ள கொஞ்சம் சிலை எல்லாம் இருக்கு உள்ள. ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறதான் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. நல்லா சூப்பராகவே இருக்கு. ஃபுல்லா பாறை இலையை கட்டியிருக்காங்க கல்லால. பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்தை பத்தி முன்னாடி எங்கள்கிட்ட ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இதுல இந்த மீன் பிடிச்சிட்டு சமைக்கும் போது அந்த மீன் சாகலையாமா. தலையெல்லாம் கட் பண்ணி உடம்பெல்லாம் கட் பண்ண பிறகும் சமைக்கும் போது சாகாமே இருந்தாமா. அப்புறம் திரும்ப இந்த குளத்துல தான் அந்த மீனை கொண்டு விட்டாங்களாமா. இப்போ இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நம்ப முடியல, தெரியல. வந்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல ஆனா மீன் இருக்கு இப்போ, ஆனா அந்த மீன் இருக்கான்னு தெரியல. மீன் தெரியுதா? ஒரு ஓடி போய் வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எல்லாம் சூப்பரா இருக்கு. உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் சூப்பரா. இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஒரு கல்வெட்டு காமிச்சு தரோம். முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கின கல்வெட்டு. ஆனா அது வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தமிழும் மலையாளமும் கலந்த மாதிரி இருக்கு. அதை பாக்குறதுக்கு கரெக்டா தெரியல. இந்த வியூல எல்லாம் அது கரெக்டா தெரியாது. அது ரொம்ப மெயின்டைன் பண்ணாம ஒரு மாதிரி ஆகி இருக்குது. பாசி எல்லாம் பிடிச்சு மேலே ஏதாவது கெட்டுனாங்கன்னா அது நல்லா இருக்கும். க்ளீன் பண்ணி கெட்டுனாங்கன்னா சூப்பராக தெரியும்னு நினைக்கிறோம். இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்னும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. வியூஸ் எல்லாம் செம்மையாகவே இருக்குங்க. ரொம்ப காற்று, ரொம்ப குளிரா, ரொம்ப அழகாக இருக்கு. மேலே ஒரு டவர் இருந்த மாதிரி இருக்கு. அது என்ன? அங்க பாரு, மேல அங்க பாரு. அதான் அது அந்த இது எனக்கு இல்ல. ஆமா, வாகனம். வாகனமா? அந்த வியூ தெரியுதா உனக்கு? தெரியுது. அந்த கோயில் டாப் தெரியுதா? இந்த லைட்டா தெரியுதுல்ல. அந்த கோயிலோட டாப் பாருங்களா, அது எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஓகே, இப்போ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. டெம்பிள் வியூ, அப்புறம் நேச்சர் வியூஸ், பாறையோட அந்த தண்ணி அழகு எல்லாமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் கேவ் எல்லாம் இருந்தது. நீங்களும் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். சூப்பரானவே ஒரு பிளேஸு. கண்டிப்பாக வாங்க எல்லாருமே. ரூட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், பார்த்து வாங்க கரெக்டாக. வந்து சூப்பராக ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். வேணா உங்களோட டைம் பொறுத்து. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.